ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்னைக்கு வந்து டிசி இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டிசி அதாவது தேவ்தாஸ் அண்ட் சந்திரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் டிசி அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் ஒரு லீடாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. டெபு லீட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் டேரக்டரெலாம் அவர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு லீடாக இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. வாக்கியம கேபி, அப்புறம் சஞ்சனா, அப்புறம் நிறைய ஒரு என்செம்பிள் கேஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த டிசி. ஸோ படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 23 minutes. ஒரு கரெக்டான கிறிஸ்ப் ரன் டைம் கொண்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். ஒரு கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது உங்களுக்கு வந்து ராவான வயலன்ஸ் கொண்ட ஒரு ஆக்ஷன் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரே வார்த்தை சொல்லணும்னா டிசி வந்து வொர்த் த வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வயலன்ஸ் இருக்கும். ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வேற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் ஆக்ஷன் பிளாக்ஸ். அதாவது மியூசிக் பற்றி நிறைய சொல்லணும் அப்படிங்கிறனால கடைசியில் அதை வச்சுக்கலாம். படத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறது வந்து மியூசிக் தான். அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் பிளாக் பற்றி பேசி ஆகணும். வேற மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ் படத்தில் இருக்குது. அந்த அளவு ப்ரூட்டலான வயலன்ஸ் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது முன்னாடியே சொல்கிறேன். படத்துக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸில் ஒவ்வொரு சீன்லையும் செதுக்கியிருக்காங்க அந்த ஆக்ஷன் டீம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கைண்ட் ஆஃப் டீம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டீம் வந்து வேற மாதிரி உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. சினிமாட்டோகிராஃபி தரமான சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஷேட்ஸு, கலர் கிரேட்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். லோகேஷ் கனகராஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு லீடாக என்ன பண்ண முடியுமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு லோகேஷ் ஆஸ் எ டெபு லீடாக. அவர் வந்து நிறைய பேர்ட்ட ஒரு டேரக்டராக வேலை வாங்கியிருக்காரு. பட் ஹீரோவாக அவரும் எந்த குறைச்சலும் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நல்ல கேஷுவலான ஒரு ஆக்டிங்க. படம் ஃபுல்லுமே கேஷுவலாக நடிச்சிருக்காரு. அது நடித்த மாதிரி தெரியல, அந்த கேரக்டராகவே இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அவர் இருந்தார். அவர் கூட ட்ராவல் ஆகிற ஒரு சில கேரக்டர்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு டீட்டெயில்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்கள வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி எந்த கேரக்டரும் இல்லை. தலைவாசல் விஜய் அவருக்கும் ஒரு சூப்பரான கேரக்டர். அவர் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் டீமில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எமோஷன் வச்சுருக்காங்க. அடுத்து ஹீரோயின்ஸ் பக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு சஞ்சனா. ஸோ சஞ்சனா வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ கைண்ட் ஆஃப் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. பட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். சின்ன ஒரு சில 15-20 மினிட்ஸ் தான் வராங்க. அது வந்து ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் இந்த படத்துக்கே கொடுக்குதுன்னா அவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை குறைச்சி நம்ம இடையே போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாக்கியமா. ஸோ வாக்கியமா கேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரபலமான ஒரு முகம் தான் இவங்க. நான் நிறைய ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் இவங்களை பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நிறைய சீன்ஸில் இவங்க வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்ததுங்க. அதுவும் அனி மியூசிக்கோட நிறைய சீன்ஸ் வந்து கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இவங்க கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாக்கியமா கேபி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இவங்க 2 பேர் தான் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். அருண் மாதேஸ்வரன் ஃபர்ஸ்ட். அருண் மாதேஸ்வரன் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேல ஒரு மாதிரி டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஒரு கொஞ்சம் ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லேக் தெரியல. அந்த ஸ்க்ரீன் பிளேல எங்கேயுமே லேக் தெரியல. அந்த கதைக்குள்ளேயே ட்ராவல் ஆன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அதை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸ்லோவாக ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அது பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லணும். அருண் மாதேஸ்வரன் வந்து ஒரு கம்ப்ளீட் எங்கேஜிங்கான ஒரு திரைப்படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நான் தாங்க என்றைக்குமே நம்பர் 1. நான்லாம் ஃபார்ம் அவரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், நானும் ஒரு நாள் ஃபார்ம் அவுட் ஆகலான்னு. என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ அன்னிலேருந்து இந்த ஃபார்ம் பயங்கரமாக வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அனிருத். ஸோ அனிருத் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய பக்கபலம். அனிருத் இல்லைன்னா இந்த படம் பெருசாக இந்த அளவு இம்பாக்ட் கொடுத்துருக்குமானா இல்லைன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். படம் டைட்டில் கார்ட்லேருந்து என் கிரெடிட்ஸ் வரைக்கும் அவரோட பிஜிஎம் பேசுதுங்க. அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து இல்லாமல் அந்த ட்ராக் மட்டும் கேட்டாலே நம்மளுக்கு அந்த அளவு பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து உழைப்பை போடலாம். பட்டு ஃபார்ம் அவுட் ஆனாலும் நானும் ஒரு காலத்தில் ஃபார்ம் அவுட் ஆகலான்னு சொல்லிட்டு நான் தான் என்றைக்குமே தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் தான் இந்த படத்தில் நான் பார்த்தேன். அந்த பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு சில கேரக்டர் எலிவேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு சீன்லேருந்து அடுத்த சீன் அதை ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இந்த சீனுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது அங்கே ஒரு பிஜிஎம்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டுறாரு. அதாவது ஒரு பீக் ஹனியை பார்த்துட்டோம். அதான் அனிருத் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சொல்கிறேங்க,
அவரோட பிஜிஎம்லாம் இன்றைக்கும் டாப் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இப்போவும் சொல்கிறேன், அனியோட பிஜிஎம் வந்து இந்த படத்தில் 3 படத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம் அப்படின்னா நான் இந்த படத்தோட பிஜிஎம் சொல்லுவேன். அந்த மாதிரி பிஜிஎம் இந்த படத்தில் இருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான உழைப்பை கொடுத்துருக்காரு அனிருத். இந்த ரொம்ப பெரிய பக்கபலம் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் இதை மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிழையா குறையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயலன்ஸ், நிறைய பேட் வேர்ட்ஸ் இருக்குது. அது குறையா சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு ஒரு ராவான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அது வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அதான் சொன்னல, படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட். அது மட்டும் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணீங்க. ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் இந்த படம் ஒரு ஃபீஸ்ட், ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு நம்மளோட குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.75 அவுட் ஆஃப் 5. ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான் நம்ம டிசி திரைப்படம். இதில் என்னங்க வெறும் ஆக்ஷன் சொல்கிறீங்க, லவ் இல்லைன்னா, லவ் ஒரு ஆக்ஷன் எந்த அளவு இன்னும் மேம்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இங்கே இருக்குது. லவ்வும் ஆக்ஷனும் கலந்த ஒரு திரைப்படம் இந்த டிசி. கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள், ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தால். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.